ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு ஒரு காரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஓல்டு கார் தான், பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலான கார்னே சொல்லலாம். சில விஷயத்தில் கண்டிப்பாக ஸ்பெஷல். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ் மார்க்கெட்டில் ஒரு அதுவும் ஒரு பிலோ 8 lakhs பட்ஜெட்டில், பிலோ 8 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸில் ஒரு கார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கணும். அதே சமயம் ஒரு மைலேஜ் ஓரியன்டாகவும் இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக அது இதுதான். இப்போ நான் ஆக்சுவலாக காமிச்சிட்ருக்கிறது அந்த காரோட லோ பீம் தான், ப்ரொஜெக்டர் இல்லை. அது என்ன கார்னு பார்த்துடலாமா? இதுதாங்க டாடா ஜஸ்ட். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நைட் டைம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கிளியராக இல்லைன்னா சாரி, மன்னிச்சிக்கோங்க. ஏன் இந்த கார் நான் வந்து 2014 லான்ச் பண்ண சமயத்தில் வந்த கார், 2014 லான்ச் பண்ணாங்க. ஏன் இந்த கார் நான் ஸ்பெஷலான ஒரு கார் அப்படின்னு சொல்கிறேன் அந்த டைம் லைனில், அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குது. ஏன்னா இது வந்து இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் தான், இந்த காரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ். ஏன்னா இதில் வந்து 1.3 லிட்டர் மல்டிஜெட் டீசல் இன்ஜின், அதாவது ஃபியாட்டோட சோர்ஸ் பண்ண இன்ஜின் நம்ம டிசைரில் யூஸ் பண்ணிடுவோம். பட் டிசைரை விட இந்த ஜஸ்ட்டில் டீசல் இன்ஜின் வந்து பவர் டார்க்கு அதிகம், 15 பிஹெச்பி அண்டு 10 நியூட்டன் மீட்டர்ஸ் அதிகம் ஜஸ்ட்டில் டிசைரை கம்பேர் பண்ணும்போது. பட் இது வந்து டீசல் கிடையாது. இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா 1.2 லிட்டரில் டர்போ பெட்ரோல் மாடல், அதாவது ரெவட்ரான் இன்ஜின் தான், பட் இருந்தாலும் இது வந்து 4 சிலிண்டர். இப்போ வர நெக்ஸானில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஆல்ட்ரோஸில் பஞ்சில் இருக்கிற மாதிரி 3 சிலிண்டர் கிடையாது. இது வந்து 4 சிலிண்டர். இந்த இன்ஜின் ஃபஸ்ட்டு ரெவட்ரான் லான்ச் பண்ணதே இந்த ஜஸ்ட் அண்ட் போல்ட்டில் தான். இதோட ஹேட்ச்பேக் வெர்ஷன் தான் போல்ட். இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெவட்ரான் இன்ஜினே வந்து லான்ச் பண்ணாங்க டாடா மோட்டார்ஸ். என்னப்பா இவன் இவ்வளோ ஹைப் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 90 பிஹெச்பி, 90 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 140 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் டிரைவிங்க்கு. ஆக்சுவலாக இப்போ போலோ 1.2 டிஹெச்ஜியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 35 NM/Torque, அதை விட கம்மி தான். பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அதுக்கு டஃப் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு 95% அதுக்கு டஃப் கொடுத்து போகுதுன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த காரை வந்து நீங்கள் நம்ம மைலேஜ் ஓரியன்டாகவும் ட்ரைவ் பண்ண முடியும். அதே சமயம் ஒரு ஃபன் டு ட்ரைவ், ஒரு என்தூசியஸ்டாகவும் ட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பெட்டர் காம்பினேஷனில் வந்த கார் இது. ஆக்சுவலாக நான் ஏன் இந்த காரை பெட்டர் மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் காம்பினேஷன் சொல்கிறேன்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ காருக்குள்ளே இருக்கோம். இப்போ ஜஸ்ட் நார்மலாக ஆன் பண்ணும்போது சிட்டி மோடில் ஆன் ஆகுதா? இப்போ இது வந்து ஒரு மாட்ரேட்டான பவர் அண்ட் மாட்ரேட்டான மைலேஜில் இருக்கும் நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி போகும்போது. ஆனால் அதே சமயம் நம்மளுக்கு மைலேஜ் வேணும், நல்ல ஒரு பெட்டரான மைலேஜ் வேணும் அப்படின்னா ஈக்கோ மோட் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஈக்கோ மோடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனியராக தான் இருக்கும் பவர், ரொம்ப லீனியராக இருக்கும். அதே சமயம் நல்ல மைலேஜும் கிடைக்கும். பட் நம்மளுக்கு மைலேஜ் வந்து பெரிய விஷயம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஜின் பவர் அதில் தான், ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டிங்கன்னா எவ்வளோ டக்குன்னு கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படியே 6000 RPM ரீச் ஆகிடும் ஒவ்வொரு கியர்லையும். அதுவும் இந்த 1750 RPMக்கு அப்புறம் வேறு மாதிரி புல் இருக்கும். அந்த இனிஷியல் 1500 பிலோ டர்போ பெட்ரோல் மாடலில் லேக் இருக்கும் எல்லா வண்டியிலுமே. பட் இதில் வந்து 1700 வரைக்கும் அந்த லேக் இருக்கும். பட் அதுக்கு மேலே வந்து ஈஸியாக புல் பண்ணி போயிடும்.
ஈஸியாக 0 to 100 ரீச் பண்ணிடும். நானும் இந்த வண்டியில் ஆக்சுவலி நான் ட்ரைவ் பண்ண வரைக்கும் 0 to 100 ஜஸ்ட் 10.02 செகண்ட்ஸில் ரீச் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு கம்பேரிசனுக்கு எடுத்தோம்னா ஒரு போலோ 1.2 GTTS எடுத்துக்கணும்னா 9.5 செகண்ட்ஸில் 0 to 100 ரீச் பண்ணது ஸ்டாக்கில். ஸ்டாக் கண்டிஷன் தான், இதுவும் ஸ்டாக் கண்டிஷன், அதுவும் ஸ்டாக் கண்டிஷன். 9.7 செகண்ட்ஸில் 0 to 100 ரீச் பண்ணது போலோ 1.2 GTTSA DSG ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன். சேம் இது வந்து இத்தனைக்கும் அதை விட ஒரு 35 Nm கம்மி தான். ஹார்ஸ் பவருமே ஒரு 10 to 13 கம்மி தான். பட் இருந்தாலும் 0 to 100 ஜஸ்ட் 10.02 செகண்ட்ஸ். அதாவது போலோ வந்து 9.7 செகண்ட்ஸ், இதுவும் 10.02 செகண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 0.34 செகண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஆக்சுவலாக ஒரு மைலேஜ் ஒரு இடம் வேணும், அது சேம் ஃபன்னாக ஓட்டணும், ரெண்டும் கலந்த ஒரு காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இது ஜஸ்ட் வந்து சொல்லவே வேண்டாம், யூஸ்டு கார் மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக ரொம்ப லோ பட்ஜெட்லேயே கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கிளான்ஸ். நான் பெட்டராக இருக்கும். பட்ஜெட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார் வேணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.